காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அப்டேட்டோட தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸ். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். முன்னாடியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஸோ இந்த படத்தோடைய டீசர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த டீசர் வந்து ரிலீஸ் ஆன உடனே வந்து கிட்டத்தட்ட 3 மில்லியன்ஸ் வந்து இந்த வியூவர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த டீசர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு காம்போ தான் சுந்தர் சி அண்ட் வடிவேலு காம்போ. ஸோ வடிவேலு பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவருடைய காமெடி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கும். நம்மளை எப்பவுமே சிரிக்க வச்சுட்டே இருக்கும் அவருடைய காமெடி. ஸோ சுந்தர் சி அண்ட் வடிவேலோட காமெடி வந்து இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த டீசரில் வந்து வடிவேலு வந்து ஒரு மாஸ்டர். என்ன மாஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி மாஸ்டராக இருக்குது. ஸோ நம்ம போக்கிரி படத்தில் பார்த்துருப்போம். அவர் வந்து ஒரு கராத்தே மாஸ்டராக இருந்திருப்பார். ஸோ அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் அவருக்கும் இருக்க அந்த ஒரு காம்போ வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து காமெடிஸை வந்து அப்படியே அள்ளி தெளிச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த கேங்கர்ஸ் படத்துலையும் அவருக்கு வந்து ஒரு மாஸ்டர் பிடி மாஸ்டராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இதில் வந்து ஒரு ரொமான்ஸ் சீன் இருக்குது, ஒரு காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த டீசர் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த டீசரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த டீசரே வந்து ஒரு பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 மில்லியன் கிராஸ் ஆகியிருக்கு அப்படின்னா அப்புறம் இதுக்கப்புறம் எவ்வளோ மில்லியன் கிராஸ் ஆகும். ஸோ படம் எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, ஏன்னா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படமாக இருக்கட்டும், எங்களோட காம்போவாக இருக்கட்டும். ஸோ இந்த படத்தில் நம்ம நிறைய படத்தில் வந்து வடிவேல் சாருடைய ரொமான்ஸ் பார்த்துருப்போம். அவர் ஹீரோவாக நடித்த படமாக இருக்கட்டும், இல்லை காமெடியனாக நடித்த படமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் நம்ம வந்து ரொமான்ஸ் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் நிறைய ரொமான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஆக்ஷன் சீன்ஸும் இருக்குது. ஸோ வடிவேல் சாருடைய ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரெண்டாக இருக்கும் இதில். ஸோ நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய கமெடியன்ஸ் இதில் இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலான காமெடி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம டெஃபினட்டாக பார்க்கணும். நம்ம எல்லாரையுமே வந்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த கேங்கர்ஸ் படம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிங்க ராஜா 2 போஸ்டர். ஸோ தேசிங்க ராஜா 2 போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா தேசிங்க ராஜா 1 படம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹிட்டை கொடுத்துருக்குன்னு. ஹிட்டை கொடுக்கல அப்படின்றதுனாலுமே அந்த படத்தில் காமெடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக இப்போது மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிற ஒரு விஷயம் வந்து காமெடி தான். ஒரு படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தாலுமே அந்த படத்தில் ஒரு காமெடி இருந்தால் டெஃபினட்டாக அந்த படம் ஒரு நல்ல ரீச் கொடுக்கும். ஸோ ஒரு சோஷியலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காமெடிஸ் இருந்தால் இன்னும் நல்லாவே நம்மளுக்கு ரீச் கொடுக்கும் இல்லையா. ஸோ இந்த தேசிங்க ராஜா 1 வந்து விமல் நடிச்சிருக்காரு. ஸோ அதே தேசிங்க ராஜா 2லையும் விமல் தான். அதே மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் இதில் இருக்காங்க. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா புதுசாக ஒரு கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேசிங்க ராஜா 1ல் வந்து பிந்து மாதிரி தான் ஹீரோயினி. அதே மாதிரி சிங்கம் புலி அவருடைய காமெடி நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லா படத்துலையுமே வந்து வேறு லெவலில் அவருடைய காமெடி இருக்கும். தேசிங்க ராஜா 1லேயே வந்து பாயசம் எங்கடா அப்படின்னு கேட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். பட் அந்த காமெடி வந்து நம்மளுக்கு மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் கொடுத்தது. ஸோ அந்த கேங் வந்து அப்படியே இந்த தேசிங்க ராஜா 2லையும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா காமெடியன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு வேறு லெவல் பிரம்மாண்டமான காமெடியோட இந்த தேசிங்க ராஜா 2 படத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது ஒரு காமெடி மூவி. நம்ம ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு மூவி. தேசிங்க ராஜா 1 எப்படி போச்சோ அதை விட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரோட தேசிங்க ராஜா 2 இருக்கும். இதில் வந்து நம்ம போஸ்டர்ஸ் பார்க்கும்போதே தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போஸ்டராக இருக்குது. யாருக்கு இருக்க எந்தெந்த கேரக்டர் இருக்குது, இல்லை எப்படி இதை கொண்டு வர போகிறாங்க, இந்த ஸ்டோரிஸ் எப்படி இருக்க போகுது, இந்த காமெடி எப்படி இருக்க போகுதுன்ற எல்லா ஒரு டவுட்ஸும் வந்து அந்த போஸ்டரில் இருக்குது. ஸோ அதோட அப்டேட்ஸ் வந்து இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய அப்டேட்ஸ் நம்ம இந்த படத்தோடைய பார்க்கலாம். ஸோ தேசிங்க ராஜா 2 போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. அடுத்தடுத்த அப்டேட் எப்போ வரப்போகுதுன்ற ஒரு ஆவல் வந்து எல்லா ஃபேன்ஸுக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வந்து நம்ம டெஃபினட்டாக பார்ப்போம். ஸோ இன்னொரு அப்டேட் ஒன்று இருக்குது. என்னென்னா நம்ம ஒரு 2 காமெடி மூவிஸ் பார்த்துட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் மூவின்றது நம்மளுக்கு ஒன்று வரணும் இல்லையா. ஸோ சர்தார் 2 போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு பிரம்மாண்டமான போஸ்டராகவே இருந்தது. அதே மாதிரி சர்தார் 2 டீசரும் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த டீசர் பார்த்தனாலே கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரி ஒரு டீசர் வந்து நம்ம அதில் பார்க்கலாம். ஏன்னா அந்த கார்த்திக் சாரோடைய என்ட்ரியாக இருக்கட்டும், அவர் வந்து அந்த இதிலேருந்து சர்தார் 2க்கு வர அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும். அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவருக்கு வந்து நம்ம என்ன கேரக்டர் கொடுத்தாலுமே எல்லா கேரக்டர்லையுமே வேறு லெவலில் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒரு காமெடி கேரக்டர் கொடுத்தாலும் அது நல்லா பண்ணுவார். இல்லை ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்தா அது நல்லா பண்ணுவார். ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்டோட கேரக்டர் கொடுத்தா அது நல்லா பண்ணும். ஆக மொத்தம் எல்லா கேரக்டருமே வந்து வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா எஸ்ஜே சூர்யா. ஸோ எஸ்ஜே சூர்யா அந்த டீசரில் பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். ஸோ இவருடைய ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் இருக்குது. அப்போ இவர் தான் வில்லனாக இருக்குமோ, அப்போ இவருக்கு எந்த மாதிரியான கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சர்தார் 2ல் எப்படி இருக்கும். ஏன்னா டீசரே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா
அப்போ அந்த படம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ எந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம லைனாக ஒரு காமெடி மூவி பார்த்தோம், ஒரு ஆக்ஷன் மூவி பார்த்தோம். ஏன்னா எப்பவுமே ஒரு ஆக்ஷன் இல்லாத ஒரு மூவி இருக்காது. எந்த மூவியாக இருந்தாலுமே ஒரு காமெடி இருந்தால் கண்டிப்பாக அந்த மூவியில் ஒரு ஆக்ஷன் இருக்கும். அது ஒரு கமெடியனுக்கும் ஒரு ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சர்தார் 2 வந்து சர்தார் 1 விட 2 வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ நம்ம டீசரே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படமும் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கார்த்திகோடைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஏன்னா பொன்னியின் செல்வன் 2 அந்த படத்துலாம் கார்த்திக் சாரோடைய அந்த ஒரு ஆக்டிங் பார்க்கணும்னா கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆக்டிங்காக இருந்தது, எதிர்பார்க்காத ஒரு கேரக்டராக இருந்தது. அதை விட பிரம்மாண்டமாக அந்த கேரக்டர் வந்து இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த டீசர் பார்க்கும்போதே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னென்ன விஷயங்கள் வந்து இன்னும் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டீசரில், என்னென்ன புதுசான விஷயங்கள் இந்த டீசர் மூலமாக கொண்டு வர போகிறாங்க, இல்லை அடுத்தடுத்த அப்டேட் என்னவா இருக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய ஆவலோட தான் நம்ம காத்துட்ருக்கோம்.